யாருக்கு வரங்கள் கிரியை செய்யும் தெரியுமா? யாருக்குள்ள ஆத்தும பாரம் இருக்குதோ அவங்களுக்குள்ளதான் வரங்கள் கிரியை செய்யும். ஆண்டவர் எல்லாருக்கும் வரத்தை கொடுக்க மாட்டேன். நீ சும்மா வரங்களை கேட்டுட்டு நீ டைம் பாஸ் அது வரங்கள் வாங்குவது. ஆண்டவரே எனக்கு தீர்க்கதரிசனம், இட்ஸ் நாட் a டைம் பாஸ். ஆண்டவரே எனக்கு பிசாசு ஸ்தோத்திரம், இட்ஸ் நாட் a டைம் பாஸ். ஆண்டவர் உனக்கு சும்மா ஊட்டி விட்டுட்டு இந்த சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்ல அப்படிலாம் ஊட்ட மாட்டார். ஏதாவது ஒரு கடைக்கு போறோம், பேக்கரிக்கு போறோம், அந்த பல விதமான ஸ்வீட்ஸ் இருக்குது. ஐயா இது ஒரு ஸ்வீட் கொடுங்க, அவர் தருவார். இதை சாப்பிட்டு பார்த்தா இதனால வேற கொடுங்க. வரங்கள் அப்படி கிடையாது. நீ டேஸ்ட் பார்த்துட்டு இது சரியில்லை அது போக முடியாது. When God gives you something, it comes with a greater responsibility. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்தா அதுக்கு பிறகு ஒரு பெரிய பொறுப்பு அது கூடவே வரும். சும்மா ஆண்டவர் யாருக்குமே டைம் பாஸ்க்கு என்ன ஆண்டவரே, it is not going to happen. யாருக்கு வரங்கள் செயல்பட, யாருக்கு ஆத்தும பாரம் இருக்குதோ, ஆண்டவரே நீ எனக்கு வரங்கள் கொடுத்தா இந்திய தேசத்தில் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு அதனை பயன்படுத்தி அவர்களை விடுதலையாக்கி உமது வார்த்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களை சுகமாக்கி நான் அவர்களை கர்த்தருக்குள் வழிநடத்துவேன் என்ற ஆத்தும பாரம் யாருக்குள்ள இருக்கோ அவர்கள் மேலதான் ஆவியானுடைய வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. எல்லாருக்கும் வரங்கள் செயல்படாது. ஆத்தும பாரம் இருக்குதா உங்களுக்குள்ள வரங்கள் தானா செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவன் நிறைய ஆத்துமாக்களை சந்திக்கிறான், அந்த ஜனங்கள்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, இவனுக்கு அந்த வரம் இருந்ததுன்னா கட்ட விழுத்துருவான். இவன் நிறைய பேருக்கு வசனத்தை சொல்றான், ஆனா அந்த ஜனங்க இவனுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. இவனுக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருந்தா இவன் பேசுனா இந்த ஜனங்களை ஈஸியா அவன் இழுத்துருவான். அப்படி ஆண்டவர் பார்த்தானா உனக்கு தீர்க்க தரிசனம் ஆவியை தருவார். ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்றான், ஐயோ எவ்வளவு பேருக்கு ஜெபிக்கிறான், யாருமே சுகமாகல. இவனுக்கு அந்த சுகமாக்குகிற வரங்களை கொடுத்தா இவன் கையை வச்சா நிறைய பேர் குணமாவாங்கல. ஆண்டவர் பாப்பார் நீ செய்யற ஊழியங்களை, உன் பாரத்தை பாப்பார். ஆண்டவர் அந்த வரத்தை உனக்கு தருவார். நீ எந்த சூழ்நிலையில ஊழியம் செய்யறோ அதுக்கேற்ற வரங்களை கர்த்தர் உனக்கு தருவார்.